இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை நுகர்வதில்லை. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் 115. இஸ்ரவேலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிற அந்த பல்லவியை தலைப்பாக கொண்டு நாம இந்த நாளில் உடைய திருப்பாடலை படிக்க கேட்டோம். இந்த திருப்பாடலானது மொத்தம் 18 இறைவசனங்களை உள்ளடக்கிய திருப்பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை 4 பகுதிகளாக நம்மால் பிரித்து பார்க்க முடியும். 1 முதல் 3 வரை இருக்கக்கூடிய இறைப்பகுதியை கடவுளுடைய மாட்சியை போற்றக்கூடிய இறைவசனங்களை கொண்ட திருப்பாடலாகவும், 4 முதல் 8 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் சிலை வழிபாட்டை, வேற்று தெய்வங்களை கண்டிக்கக்கூடிய ஒரு இறை வார்த்தைகளாகவும், 9 முதல் 11 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இஸ்ரேல் மக்கள் இந்த சிலை வழிபாட்டு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுவிட்டு கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கக்கூடிய இறைவசனங்களாகவும், 12 முதல் 18 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு ஆண்டவர் எத்தகைய ஆசீர்வாதங்களை பொழிகிறார் என்பதை குறித்து எடுத்துச் சொல்லக்கூடிய இறைவசனங்களாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம வாசிக்க கேட்ட திருப்பாடலானது இந்த 2ஆம் பகுதியும் 3ஆம் பகுதியும் உள்ளடக்கிய அந்த வசனங்களைத்தான் நாம் குறிப்பாக கேட்டோம். அதுவும் இன்னும் சிறப்பாக இந்த 2ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய வேற்று தெய்வங்களை வழிபடுகிற பொழுது அந்த தெய்வங்கள் எப்படி இயங்குகின்றன என்ன கண்டிக்கக்கூடிய ஒரு இறைவசனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஆழமாக சொல்லுகிறார், அந்த சிலைகளுக்கு கண்கள் உண்டு, காதுகள் உண்டு, மூக்குகள் உண்டு, வாய் உண்டு, தொண்டைகள் உண்டு, ஆனால் அது எதுவுமே செயல்படுவதில்லை. அது வெறும் சிலைகளாக மட்டுமே இருக்கிறது. அதுபோல நாம பிற தெய்வங்களை வழிபடக்கூடாது. மாறாக இஸ்ரேல் மக்களாகிய நமக்கு ஆண்டவர் ஒருவரே கடவுளாக இருக்கிறார் என ஆணித்தனமாக இறை மக்களை சிலை வழிபாட்டிலிருந்து பிரித்தெடுத்து உண்மை உள்ள கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள அழைப்பு கொடுக்கிறது. இன்னும் சிறப்பாக யூதர்களுடைய முக்கிய கோட்பாடான விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அந்த வார்த்தையை நாம் அடிக்கடி இந்த திருப்பாடலில் பார்க்கிறோம். அப்போ இந்த திருப்பாடல் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஜெபத்தை கற்றுத் தருகிற பொழுது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யூதர்கள் எல்லோருமே கடவுளாகிய ஆண்டவர் விண்ணுலகில் வீற்றிருக்கிறார். எந்த ஒரு சிலையோ, எந்த ஒரு உருவமோ, எந்த ஒரு உயிரினமோ கடவுளை பிரதிபலிக்க கூடாது, பிரதிபலிக்க முடியாது. எந்த கைவினை பொருட்களும் கடவுளை குறித்து காட்ட முடியாது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொண்ட 10 கட்டளைகளில் முதல் கட்டளையே, நாமே உம் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இருத்தல் ஆகாது என்பதுதான் கடவுளுடைய முதல் கட்டளையாக இருக்கிறது. அப்போ இந்த திருப்பாடலே முதல் கட்டளைக்கு எதிரான பாவங்களை கண்டித்து கடவுளாகிய ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கக்கூடிய ஒரு திருப்பாடல். இன்னைக்கு இந்த திருப்பாடலை படிக்கிற பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழலாம்.
என்ன கேள்வி? நம்முடைய ஆலயங்களிலும் சுரூபங்கள் இருக்கிறது, உருவங்கள் இருக்கிறது, படங்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு எதிரானது அல்லவா என சொல்லி நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழலாம். அதற்கான தெளிவை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையாம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவை. அவரை ஒரு உருவ வழிபாட்டால் நம்மால் கொண்டாட முடியாது. ஆனால் மகன் பிறக்கிற பொழுது, சுதன் ஆகிய கடவுள் பிறக்கிற பொழுது, வார்த்தையாம் கடவுள் மனுவுருவாகி நம்மிலே உருவம் பெற்று பிறந்தார். அதைத்தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வி, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்கிற அந்த புத்தகத்திலே அழகாக திரு அவை சொல்லுகிறது. 1159 சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் எடுக்கிற பொழுது இந்த கடவுளுக்கு உருவம் கொடுத்து அவர் ஒரு மனிதனாக பிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவம் எடுத்ததால் நம்முடைய ஆலயங்களிலே உருவங்களை வைத்திருக்கிறோம். அந்த உருவங்கள் சிலைகள் அல்ல, அது சுரூபங்கள். அந்த சுரூபங்கள் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், அந்த சுரூபங்கள் அந்த மனிதர் வாழ்ந்த அல்லது கடவுளுடைய உருவத்தை காட்டுகிறதே தவிர அது கடவுள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடுபட்ட சுரூபத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த சுரூபம் இயேசு அல்ல. அந்த சுரூபம் இயேசுவை நமக்கு குறித்து காட்டுகிறது. நமக்காக மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து காட்டுகிறது. புனிதர்களை பார்க்கிற பொழுது அந்த சுரூபங்கள் புனிதர்கள் அல்ல, அந்த சுரூபங்கள் தெய்வங்கள் அல்ல. மாறாக அந்த சுரூபங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்களை நமக்கு நினைவூட்டுகிறது. அதை நாம் வழிபடுவது அல்ல, மாறாக அவற்றிற்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள்லாம் நல்லா உணர்ந்திருப்பீங்க. இன்னைக்கு மாதா தேர் எடுக்கிறாங்க, நிறைய அந்தோனியார் தேர் எடுக்கிறாங்க, அப்படின்னு நிறைய புனிதர்களுடைய தேர்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் எந்த தேரையும் முட்டி போட்டு வணங்க எந்த குருக்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முட்டி போட்டு வணங்குவது என்பது அதுக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை ஆகிவிடும். ஆனால் ஆராதனை என்பது சிலை வழிபாடாக மாறிவிடும். ஆனால் நாம் சுரூபங்களுக்கு ஆராதனை செலுத்துவது அல்ல, மாறாக ஆண்டவராகிய இயேசுவை குறித்து காட்டக்கூடிய நற்கருணைக்கு மட்டுமே நம்ம ஆராதனை செலுத்துகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஜூன் மாதத்தில் கோர்பஸ் கிறிஸ்தி, நம்ம ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. அப்போ நற்கருணை எடுத்துக்கொண்டு செல்கிற பொழுது அங்கே முழந்தால் படிட்டு, நீங்கள் நடுத்தெருவில் போயிட்டு இருந்தாலும் நடு ரோட்டில் போயிட்டு இருந்தாலும் முழந்தால் படிட்டு நாம் ஆண்டவரை நம்ம வணங்குவோம், ஆராதிப்போம். நற்கருணைக்கு மட்டும்தான் ஆராதனை, ஆண்டவராகிய கடவுளுக்கு மட்டும்தான் ஆராதனை. ஆனால் சுரூபங்களுக்கு நாம வணக்கம் செலுத்துகிறோம். அந்த சுரூபங்களை எடுத்து செல்கிற பொழுது ஜபமாலை ஜபிப்பாங்க, பாடல் பாடுவாங்களே தவிர அந்த சுரூபங்களுக்கு முழந்தால் படியிட்டு வணக்கம் செலுத்துங்கள் என எந்த குருக்களும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த சுரூபங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உதவியாக இருக்கிறதை தவிர அது கடவுளுடைய கட்டளைக்கு எதிரான பாவங்களாக மாறுவதில்லை. எனவே நாம இன்னைக்கு இந்த திருப்பாடல் வழியாக புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கடவுளை எந்த உருவமும் அடக்க முடியாது. கடவுள் உருவமற்றவர் என்பதை நாம் உணர்வோம். கடவுளோடு உறவாடுவோம், கடவுளை கொண்டாடுவோம். ஜெபிப்போமா. எங்களை நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, நீர் உருவமற்றவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் உறவாடுகிறவராக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இஸ்ரேல் மக்கள் செய்த பாவத்தை நாங்கள் செய்யாமல், உம்மை உருவங்களில் தேடாமல் உள்ளத்தில் தேட எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.